ஹலோ கைஸ், நீங்க ஜோகோல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணலன்னா ஆகஸ்ட் 21 தான் லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜோகோல டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கலாம். ஜோகோல ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வேர்ல்டு வைடு ஆல்ரெடி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஃபேஸ் பண்ணா டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி மெயில் பண்ணுவாங்க, இல்லாட்டி சாட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஃபோன் கால் பண்ணுவாங்க. அந்த இஷ்யூவை ரிசால்வ் பண்றதுக்கு தான் சப்போர்ட் இன்ஜினியர் உள்ள வராங்க. இந்த ஜாப் யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னா, ப்ரோ எனக்கு கோடிங்ல இன்டெப்தா தெரியாது, பட் எனக்கு பேசிக் தெரியும், பட் எனக்கு கம்யூனிகேஷன் நல்லா வரும்னு சொல்றவங்களுக்கு இந்த ரோல் சூட்டபிளா இருக்கும். ப்ரோ நான் பிபிஓல ஒர்க் பண்றேன், பட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. பட் நீங்க ஒரு பேசிக் ஆஃப் கோடிங் நெட்வொர்க்கிங் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க. இன்டர்வியூல கேட்குற எல்லா கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிபிஓல ஒர்க் பண்ண என்ன, வேற எந்த ரோல்ல ஒர்க் பண்ண என்ன, உங்களை கண்டிப்பா ஹையர் பண்ணுவாங்க. நான் இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது மொத்தம் 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட் இருந்தது, செகண்ட் ரவுண்ட் டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருந்தது, தேர்ட் ரவுண்ட் பிபிடி ஆர் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்தது, ஃபோர்த் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்தது. ஓகே, இந்த ரவுண்டுக்குலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூக்கு மெயில் வரும். இந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூவில் உங்களுக்கு பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க, நைட் ஷிஃப்ட்டுக்கு ஓகேவா, உங்கள் எக்ஸ்பெக்டட் பேக்கேஜ் கேட்பாங்க. ஸோ அதில் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் பேக்கேஜ் கேட்கும் போது நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயருக்கு கோட் பண்ணுங்கள். நான் அதையே உங்களுக்கு கம்மியாக கோட் பண்ண சொல்லணும்னா அது ஒரு கீ ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் எப்படி ப்ரோ 5 to 6 இயர் கோட் பண்ணு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜோகோல நிறைய பெனிஃபிட் இருக்குது. 3 டைம் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பேக்கேஜ் நீங்கள் கோட் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலே கிளியரா மென்ஷன் பண்ணிப்பாங்க இந்த டாபிக் நீங்க பிபிடி மேக் பண்ணணும்னு. எக்ஸாம்பிளுக்கு நான் பர்சனலாக ட்ரைன் பண்ண ஒருத்தருக்கு பேக் ஸ்டேஜ்னு ஒரு டாபிக் வந்துருச்சு. அதுக்கு நாங்கள் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணோம். உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜோகோ ப்ராடக்ட் டாப்பிக்காக வரும். அதுக்கு நீங்கள் பிபிடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் யார் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரியில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஏஜ் குரூப் பீப்புள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு லிஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை சைன் இன் பண்ணி அது என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு மந்த்லி, இயர்லி, குவார்டர்லி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு லிஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் முக்கியமான மேட்டர் என்னன்னா, கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சைன் இன் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் சைன் இன் பண்ணாதான் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ண முடியும். கண்டிப்பாக இன்டர்வியூ பண்ணுறவங்க அந்த அப்ளிகேஷன் நீ சைன் இன் பண்ணியா பண்ணலையான்னு செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் பிபிடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் 1 to 2 வாட்டி தரவாக செக் பண்ணுங்க. எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுறீங்களா, ஃபாண்ட் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணதுக்கப்புறம் மிரர் முன்னாடி நின்று 2-3 டைம் சொல்லி பாருங்க. அப்படி சொல்லி பார்த்தா தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்பயும் கான்ஃபிடன்ஸ் வரலையா, ஒரு மோட்டிவேஷன் சாங்கை தட்டி விட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும். அப்படி ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிபிடியை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்ல ஆப்டிடியூடும் வெர்பலும் கேட்கவே இல்லை. அவங்க டைரக்டா ஒரு எஸ்ஏவும் 3 இமெயில் ரைட்டிங் கொடுத்துட்டாங்க. எஸ்ஏ ரைட்டுக்கு 3 டாபிக்ஸ் கொடுத்து ஏதாச்சும் ஒரு டாபிக் சூஸ் பண்ணி எஸ்ஏ ரைட்டிங் எழுத சொல்லிட்டாங்க. மினிமம் 500 வேர்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமெயில் ரைட்டிங். இமெயில் ரைட்டிங்க்கு சினாரியோ பேஸ்ட் கொடுக்குறாங்க. நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி கேட்டாங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து புது கார் வாங்குறாங்க. பட் அந்த கார்ல டூல் கிட் இல்லவே இல்லை. ஒன்ஸ் அந்த கஸ்டமர் பார்த்துட்டு மெயில் சென்ட் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த மெயிலுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்றோம்னு சினாரியோ கொடுத்திருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்பாலஜைஸ் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தேன். ரீசெண்டா நடந்த டெஸ்ட்ல இது செகண்ட் சினாரியோ என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு ஜோகோ ப்ராடக்ட் சேல் பண்றீங்க. அந்த கிளையண்ட் வந்து உங்கள்ட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க ஆன்சர் பண்றீங்க. அப்படி இருந்தாலும் அவங்க கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க பொலைட்டான்றது ஒரு சினாரியோ பேஸ்ட். நீங்க ரிப்ளை பண்ணும்போது பொலைட் மேனர்ல ரிப்ளை பண்ணணும். அதை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நீங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு போகும்போது ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் கண்டிப்பா படிச்சிட்டு போங்க. எப்ப டெஸ்ட் பேட்டர்ன் மாத்துவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நான் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது எனக்கு நெட்வொர்க் டாபிக்லாம் கேட்டாங்க. நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போல, பட் எனக்கு பேசிக் நெட்வொர்க் தெரியும்னால அதை நான் கிளியர் பண்ணிட்டேன். ஆப்டிடியூட் அண்ட் வெர்பல் பாத்தீங்கன்னா மோஸ்டா கிரீக் ஆஃப் ரிக்ஸ் இன்ட்ரோ பிட்ஸ்ல நான் ப்ரிப்பேர் பண்ணேன். வெர்பல்னு எடுத்துக்கிட்டா பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. பிரசன்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், இஸ் எங்க யூஸ் பண்ணணும், வாஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஆன் எங்க யூஸ் பண்ணணும், இன் எங்க யூஸ் பண்ணணும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்க பேசிக் கிராமர் தெரிஞ்சாவே இந்த இது கிளியர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் பிபிடி ரவுண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ரவுண்டு குவாலிஃபை ஆயிருவீங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் என்ன கேட்பாங்க, உங்க ரெஸ்யூம்ல என்ன போட்டிருக்கீங்களோ அதான் கேட்பாங்க. என் சஜஷன் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போட்டுக்காங்க. பேசிக் ஆஃப் லினக்ஸ், பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங் போட்டுக்கோங்க. ஏன் பேசிக் ஆஃப் நெட்வொர்க்கிங், ஏன் பேசிக் ஆஃப் லினக்ஸ் போட சொல்றேன்னா, ஒரு சப்போர்ட் இன்ஜினியரா உங்களுக்கு ரெண்டுமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த கம்பெனி இல்லைங்க, வேற எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு லினக்ஸ் தெரியாம நெட்வொர்க்கிங் தெரியாம சப்போர்ட் ரோல பிளேஸே ஆக முடியாது. பேசிக் நெட்வொர்க் பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ்னா என்ன, IPv4 என்ன, IPv6 என்ன, அதுக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்னா என்ன, அது எங்க யூஸ் பண்ணுவோம், அது என்னென்ன சப்டிவிஷன் இருக்குலாம் பார்த்து வச்சுக்கோங்க. லினக்ஸ் கான்செப்ட்னு எடுத்தீங்கன்னா பேசிக்கா ஒரு 20 கமெண்ட்ஸ் இருக்குங்க. மோஸ்ட்லி யூஸ்ட் கமெண்ட்ஸ். ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ஃபைலை எப்படி மூவ் பண்றது, ஒரு ஃபைலை எப்படி காப்பி பண்றது, ஒரு டைரக்டரி எப்படி கிரியேட் பண்றது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்வியூல கேட்டால் எனக்கு பேசிக் தெரியும்னு சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நீங்க 1-to-1 கனெக்ட் பண்ண நினைச்சாலும் பர்சனலா கைட் பண்ணணும்னு நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.